சொல்றாங்க சஹீஹுல் புகாரியில் 2227வது இலக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் ஸலாஸத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா. மறுமை நாளில் 3 பேர் அல்லாஹ் சொல்றதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 பேருக்கு வாதியாகவே நான் தான் இருப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அவர்களுக்கு சார்பாகவே நான் தான் பேசுவேன். என்ன தெரியுமா? ஸலாஸத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா. அவங்க பேச மாட்டாங்க. யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் எடுப்பாங்க. அவர்கள் பேச மாட்டார்கள், நான் பேசுவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். யார் தெரியுமா? ரஜுலுன் அஅதாபி சும்ம கதர். ரஜுலுன் அஅதாபி சும்ம கதர். எனது பெயரை சொல்லி வாக்களித்து விட்டு மோசடி செய்தவர். ஏண்ட பெயர் அல்லாஹ்வை முற்படுத்தி வாக்களிச்சிட்டு எனது பெயரை யூஸ் பண்ணிட்டு மோசடி செய்தவன். அல்லாஹ் என்பதற்காக அவன் கொடுத்திருப்பான், அல்லாஹ் என்பதற்காக அவன் செய்திருப்பான். ஏண்ட பேரை யூஸ் பண்ணி அல்லாஹுக்காக அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹ் சாட்சி இப்படி சொல்லி இருப்பான். சும்மா கதர், பின்னர் மோசடி செய்திருப்பான். அப்படியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பேரை யூஸ் பண்ணி பண்ற ஒப்பந்தம், ஒரு ஒப்பந்தம் பண்றோம், அதை முறிச்சா அதுக்குரிய தண்டனை வேற. அல்லாஹ் சாட்சி அப்படியான டைம்ல ஒரு மூமின் என்ன செஞ்சிருவான்? சுயில பில்லாஹ், அல்லாஹ் வச்சு கேட்கப்பட்டவன் கொடுத்துருவான். ஆனா மறுமை தண்டனை என்ன செய்யும்? மிக மோசமாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, ஒன்று இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅக்கல தமனஹு. வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் வஅக்கல தமனஹு ஃபஅக்கல தமனஹு. ஒரு மனிதன் சுதந்திரமான ஒருவனை பிடித்து விற்று அதனது சம்பாத்தியத்தை உண்டவன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் அடிமைத்துவத்தை போதிக்கலாம் சொல்றாங்க தானே? அப்படி அல்ல. அடிமைத்துவம் ஸ்லேவரி என்று எடுத்துக்கொண்டாலேயே முதல் செய்தியே இதுதான், பிடிச்சி விற்கிறது தான். ஸ்லேவரியில முதல் பகுதி என்ன? போறவனை பிடிச்சி விற்கிறது, நல்ல பலமுள்ளவன் பிடிச்சி விற்கிற, நாடு இன்னொரு நாடுக்கு விற்கிறது. இஸ்லாம் சொன்னது அது அல்ல என்பதற்கு இது பெரிய ஒரு செய்தி. என்ன சொல்கிறது? வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅக்கல தமனஹு. சுதந்திரமானவனை பிடிச்சி விட்டு அதன் சம்பாத்தியத்தை எவன் சாப்பிட்டானோ அவனுக்கு சார்பாக நான் தான் பேசுவேன். விசாரிப்பவனே இறைவன், ஆனால் நீதிபதியே பேசுவான். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு மனிதர் யார் தெரியுமா? வரஜுலுன் இஸ்தஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுஅதி அஜ்ரஹு. ஒரு மனிதன் ஒருவனை வேலைக்கு நியமிச்சு